அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஸ்ரீதேவிகளே, அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா இந்த ரமலான் மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். எத்தனையோ பேர் ரமலானுக்கு முன்னால் வஃபாத்தானாங்க. இன்னும் எத்தனையோ பேர்கள் ரமலானுடைய பொறை கண்ட பின்னால் வஃபாத்தானார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இந்த ரமலான் அல்லாஹ் 15 நோன்புகளை நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். அதற்கு அல்ஹம்துலில்லாஹ். ஏன் தெரியுமா? ஒரு கபராளி எழுப்பி கேட்டால் உங்களுக்கு என்ன வேணுமென்று கேட்டால் அந்த கபராளி சொல்லுவாராம், ரமலான் மாதத்தில் ஒரு நாள் கிடைச்சா போதும் அல்லது ஒரு அவர் கிடைச்சா போதும் என்று சொல்வாராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலான் மாதத்தில் உள்ள சிறப்புகளை மனிதர்கள் அறிவார்களாக இருந்தால் முழு வருஷமும் ரமலானாக இருக்க வேண்டும் என்று ஆசை கொள்வாங்க. அது மட்டுமா அன்பார்ந்தவர்களே, யார் ரமலான் மாதத்தில் ஒரு நோன்பை வீணாக விட்டு போட்டு அதற்கு பகரமாக முழு வருஷமும் நோன்பு பிடிச்சாலும் அந்த விட்ட நோன்புக்கு முழு வருஷம் நோற்ற நோன்பும் ஈடாகாது. அன்பார்ந்தவர்களே, யார் இஹ்லாஸான முறையில் நன்மையை நாடி அல்லாஹுக்காக வேண்டிய ஒரு நோன்பு பிடிப்பாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் நரகத்தை விட்டும் 70 ஆண்டு தூரமாக்குறான். அது மட்டுமா, அவருடைய எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அது மட்டுமா, அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குரியது, அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன். நோன்புக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பதா இருந்தால் தொழுகைக்கு யார் கூலி கொடுப்பது? ஜக்காத்துக்கு யார் கூலி கொடுப்பது? ஹஜ்ஜுக்கு யார் கூலி கொடுப்பது? எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் தான் கூலி கொடுக்குறான். அன்பார்ந்தவர்களே, ஏன் அல்லாஹ் இப்படி சொன்னான்? நோன்பு எனக்குரியது, அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன். ஏன் அல்லாஹ் இப்படி சொன்னான்? என்ன ரீசன்? அன்பார்ந்தவர்களே, தொழுக மற்றவர்களுக்கு விளங்கும். ஜக்காத்து நாங்கள் யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு தெரியும், அல்லாஹ்க்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். ஹஜ்ஜு மற்றவங்களுக்கு விளங்கும். ஆனால் நோன்பு ரகசியமான அமல். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் இரவிக்குது. இந்த லைலத்துல் கத்ர் இரவை யார் அடைவாங்களோ, அது கபூல் செய்யப்பட்டு விட்டதோ, அவர்களுக்கு 84 வருஷங்கள் அமல் செஞ்ச நன்மை அல்லாஹ் தருகிறான். எவ்வளோ பெரிய பாக்கியம்! நாங்கள் அவ்வளோ காலம் வாழ்வோமோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் இதை ஒழுங்காக கழிச்சிட்டோம்டா 84 வருஷங்கள் அமல் செய்த நன்மைகள் அல்லாஹ் தருகிறான். இதே லைலத்துல் கத்ர் இரவை நாங்கள் மக்கால போய் கழித்தால் 84 லட்சம் வருஷங்கள் அமல் செஞ்ச நன்மைகளை அல்லாஹ் தருவார். அன்பார்ந்தவர்களே, இந்த லைலத்துல் கத்ர் இரவாண்டைக்கு அல்லாஹ் எல்லா விதமான பாவிகளுக்கும் பாவ மன்னிப்பு கொடுப்பான். ஆனால் இந்த இரவேல 4 பேர்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுக்க மாட்டான். அந்த நசீபு கெட்டவங்க யாரு? அந்த மோசமானவர்கள் யாரு? முதலாவது முதுமினுல் ஹம், சாராயம் குடிக்கக்கூடியவர்கள். எதுவெல்லாம் போதை உண்டாக்குமோ அதை யார் குடிப்பாங்களோ, வாங்குவாங்களோ, விற்பாங்களோ, சப்ளை பண்ணுவாங்களோ, ஏற்றுமதி செய்வாங்களோ, இறக்குமதி செய்வாங்களோ, அதை விட தயாரில்லையோ இவர்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவாண்டு கூட பாவ மன்னிப்பு கிடையாது. திருந்தி வருந்தி தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பான். இது முதலாவது கூட்டம். ரெண்டாவது கூட்டம் யாரு? ஆக்குல் வாலிதைன்,
பெற்றவர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர்கள். இப்போ எத்தனையோ பிள்ளைகளை பார்க்குறோம், உம்மா அப்பா கஷ்டம் கொடுக்குறாங்க, அதாபு செய்கிறாங்க, வீட்டை விட்டே விரட்டுறாங்க. எத்தனையோ வாலிபர்களை பார்க்குறோம், எத்தனையோ பேர்களை பார்க்குறோம், பொஸ்மாரோட பேச தெரியும், நண்பர்களோட பேச தெரியும், ஆனால் உம்மா வாப்போட பேச தெரியாது. அன்பானவர்களே, அல்லாஹுடைய பொருத்தம் உம்மா வாப்பட பொருத்தத்தில் இருக்கு. அல்லாஹுடைய கோபம் உம்மா வாப்பட கோபத்தில் இருக்கு. அப்போ அன்பாந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, யாரெல்லாம் பெற்றவர்களுக்கு நோவினை செய்வாங்களோ இவர்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவாண்டு கூட பாவ மன்னிப்பு இல்லை. மூணாவது கூட்டம் யார்? காத்தியுர் ரஹம், உறவுகளை பிரிந்து வாழக்கூடியவர்கள். இப்போ நாங்கள் பார்க்குறோம், எத்தனையோ பேர்கள் சின்ன சின்ன பிரச்சனைக்காக வேண்டி, வீட்டு பிரச்சனை, புள்ள பிரச்சனை, சல்லி பிரச்சனை, காணி பிரச்சனை, பதவி பிரச்சனை, நான தம்பிக்கோம், மச்சான் கோவம், மாமா மருமகன் கோவம், மாமி மருமகள் கோவம், 5 வருஷங்கள் கோவம், 10 வருஷங்கள் கோவம், 15 வருஷங்கள் கோவம். அன்பாந்தவர்களே, நாங்கள் ஒருத்தரோட கோச்சு கொண்டு எவ்வளோ தான் அமல் செஞ்சாலும் எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே நிலையில் மௌத்து வந்த அல்லாஹ் பாதுகாக்கணும், 2 பேர்களும் நரகம் நுழைந்துடுவாங்க. அதனால் அன்பாந்தவர்களே, உறவுகளை பிரிஞ்சு நீங்கள் எந்த அமலை செஞ்சாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது மட்டுமல்ல, யார் உறவுகளை பிரிஞ்சு வாழ்வாங்களோ இவங்க லைலத்துல் கத்ர் இரவாண்டைக்கு அழுந்து விடிய துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அப்போ யார் உறவுகளை பிரிஞ்சு வாழ்வாங்களோ இவர்களுக்கும் லைலத்துல் கத்ர் இரவாண்டு பாவ மன்னிப்பு கிடையாது. அதே போல் அன்பாந்தவர்களே, 4வது கூட்டம் யார்? 4வது கூட்டம் தெய்யூஸ். தெய்யூஸ்ன்னா ஒரு குடும்ப தலைவன், அவருடைய மனைவி அந்நிய ஆண்களோட சகஜமாக பேசுகிறா, பழகிறா. இது பேச்சில் ஆரம்பிக்கப்பட்டு ஜினால வைத்து முடியும். இப்போ எத்தனையோ ஃபோனில் தொடர்புகள், கெட்ட தொடர்புகள். இது ஆரம்பத்தில் இனிமையாக இருக்கும், அப்படியே அது கெட்டதாக மாறி விபச்சாரத்தில் வைத்து முடியும். இந்த கணவன் தடுக்காமல் இருக்கிறார், இவர் தான் தெய்யூஸ். இந்த தெய்யூஸுக்கும் லைலத்துல் கத்ர் இரவாண்டு பாவ மன்னிப்பு கிடையாது. அன்பாந்தவர்களே, இந்த சங்கையான ரமலான் மாதம் இது பொறுமையுடைய மாதம். எந்த அளவுக்கு கண்டா, யார் பொறுமையாக இருப்பாங்களோ அவர்கள் வெற்றி கொள்வாங்க. அல்லாஹுடைய அன்பு அவர்கள் மீது இறங்கும், அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறான். அன்பாந்தவர்களே, எத்தனையோ பேர்கள் பொறுமை இழந்து கை செய்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அன்பாந்தவர்களே, ஷைத்தான் ஒரு நபியை விரும்புவான். அந்த நபி யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு முறை ஷைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 3 உபதேசங்கள் செஞ்சான், 3 பயான் பண்ணினான். முதலாவது ஷைத்தான் சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, எந்த சந்தர்ப்பத்திலும் பெருமை கொள்ளவானாம். பெருமை அல்லாஹுடைய ஆடை. யாருக்கு ஒரு துளி அளவு, கடுகு மணி அளவு பெருமை வருமோ இவர்களுக்கு சுவர்க்கம் போக முடியாது. அன்பாந்தவர்களே, இப்போ நாங்கள் எத்தனையோ பேர்களை பார்க்குறோம், கொஞ்சம் படித்தா பெருமை, பணம் வந்தால் பெருமை, ஒரு வாகனத்தை வாங்கினா பெருமை, சிலர்கள் ஏழைகளுக்கு சலாம் கூட செல்ல மாட்டாங்க, அவ்வளோ பெருமை. அது மட்டும் இல்லை, இந்த ரமலான் மாதத்தில் கொடுக்கக்கூடிய ஜக்காத் எப்படி கொடுக்குறாங்க? அந்த டோக்கன் அடித்து ஊரு காட்டி கொண்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஜக்காத்தா? சிலவங்க ஊர் முழுக்க ஜக்காத்து கொடுக்க, உம்மா வாப்புக்கு மருந்து கூட சொல்லி கொடுக்குறாங்க. இல்லை, பெருமை. அப்போ ஷைத்தான் செய்த முதலாவது உபதேசம் பெருமை கொள்ள வேண்டாம். ஷைத்தான் செய்த 2வது உபதேசம் கோபம் கொள்ள வேண்டாம். இந்த கோபம் என்றால் என்ன வரை விளக்கணும்? மற்றவர்கள் செய்யும் செயலுக்கு தனக்குத்தானே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு செயல். அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், உங்களுக்கு கோபம் வந்தால் நீங்கள் சக்கை பற்களால் மென்று விளங்கிக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு கோபம் வந்தால் உட்காருங்க,
கோபம் குறையலையா அப்படி சாஞ்சிக்கோங்க, கோபம் குறையலையா வுலு செய்து கொள்ளுங்கள். அன்பாந்தவர்களே, நாங்கள் பொறுமை இழந்து கோபம் கொண்டோமெண்டா, எங்களோட ஒரு காலை நாங்கள் முன்னுக்கு எடுத்து வச்சுட்டோமெண்டா பின்னால் வரக்கூடிய எல்லாம் ஆபத்தாக அமையும். இந்த கோபத்தால் அன்பாந்தவர்களே எத்தனையோ பேர் தலாக்ன்னு சொல்கிறாங்க, எத்தனையோ பேர் தலாக் சொல்கிறாங்க. அதே போல் நான் கோபம் வந்து ஒருத்தருக்கு அடிச்சிடுவோம்டா, பொறுமை இழந்து அடிச்சிடுவோம்டா, அது பின்னால் பெருசாக அமையும், பெரிய ஆபத்தாக அமையும். எந்த அளவுக்குண்டா, நாங்கள் ஒருத்தருக்கு அடிக்க அவர் திருப்பி எங்களுக்கு அடிக்க, அது அப்படியே கோர்ட் கேஸ் கொலை கேஸாக மாற, ஒருத்தரை ஜெயிலிப்பார், மற்றவர் கபர்லிப்பார். அப்போ பொறுமை. ஷைத்தான் சின்ன விடயம் என்ன, கோபம் கொள்ள வேண்டாம். மூணாவது ஷைத்தான் சொன்னான், ஷைத்தானை விட்டும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அவனுக்கு ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் கிடைச்சா போதும், மனுஷனை வழி கெடுத்து போடுவான், காஃபிராக்கி விடுவான். அன்பாந்தவர்களே, இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் ஷைத்தானை கெட்டி வைத்திருக்கிறான். அப்போ எப்படி மக்கள் எல்லாம் பாவம் செய்கிறாங்க, நோன்பு பிடிக்காம இருக்கிறாங்க, தொழாமல் இருக்கிறாங்க. இந்த ஷைத்தானை விட பயங்கரமானது தான் நஃப்ஸ், உள்ளம், ஹித. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சஹாபாக்கள் யுத்தமெல்லாம் பேத்து செய்வாங்களாம், இரத்த காயத்தோடு வருவாங்க, சிலர்கள் உயிரை எல்லாம் மாய்த்து விடுவார்கள். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதெல்லாம் சின்ன யுத்தம். பெரிய யுத்தம், பெரிய ஜிஹாதுன்னா உள்ளத்தோடு செய்யக்கூடிய ஜிஹாது, உள்ளத்தோடு செய்யக்கூடிய யுத்தம். அப்போ அன்பாந்தவர்களே, நாங்கள் இஹ்லாஸான முறையில் நோன்பு பிடிச்சோம்டா இந்த நஃப்ஸுக்கிட்ட இருந்தும் பாதுகாப்பிக்குது. அப்போ அன்பாந்தவர்களே, இந்த சங்கையான ரமலான் மாதத்தை வீணாக்க வேண்டாம். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதுவா செஞ்சாங்க, யார் ரமலானை அடைஞ்சி ரமலான் முடிந்து விட்டது, ஆனால் இவர் எந்த தௌபாவை பெறல, எந்த நன்மையை செய்யலை, எந்த ஒரு குர்ஆனை மோதல்ல, ஜிக்ரு சலவாத்து செய்யல, அமல்களை செய்யாத ஒரு மனுஷன் நாசமடைந்து போகட்டும் என்று சொன்னாங்க. பண்பாந்தவர்களே, இந்த சங்கியான ரமலானை நாங்கள் வீணாக்காமல் அழகான முறையில் குர்ஆன் ஓதுவதை கொண்டு, ஜிக்ருகளை கொண்டு, சலவாத்துக்களை கொண்டு, இபாதத்துகளை கொண்டு நாங்கள் இந்த ரமலானை அலங்கரிக்கணும். இப்போ ரமலான் வேகமாக ஓடுது, பாவிகள்கிட்ட ரமலான் இருக்காது. அதனால் இந்த சங்கையான ரமலான் மாதத்தை நாங்கள் அழகான முறையில் கழித்து அல்லாஹுடைய அன்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அன்பையும் பெற்று உயர்ந்த ஜன்னத்துக்குரியவர்களாக நாங்கள் எல்லோரும் மாற வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் ஆக்க வேண்டும்.